மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. பெரியாழ்வாருடைய திருக்குமாரியான ஆண்டாள் தன்னை ஒரு கோபிகையாக பாவித்துக் கொண்டு நோன்பு நோற்றது திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தத்திலே. தொடர்ந்து நாச்சியார் திருமொழியாகிற திவ்ய பிரபந்தத்திலேயும் அவளுக்கு அந்த கோபிகை பாவனை தொடர்கிறது என்றே சொல்ல வேண்டும். இரண்டாம் திருமொழியிலே கோபிகைகள் எல்லோரும் சிற்றில் சிதையேல் என்று கண்ணனை வேண்டிக் கொண்டவற்றை அனுகரித்து அருளி செய்த ஆண்டாள் தொடர்ந்து மூன்றாம் திருமொழியிலே அந்த கண்ணபிரான் கோபிகைகளுடைய வஸ்திரத்தை எல்லாம் அபகரித்துக் கொண்டு குருந்த மரத்திலே ஏறி இருக்க, அப்பொழுது எங்களுடைய வஸ்திரத்தை திரும்ப கொடு என்று கோபிகைகள் கேட்ட பொழுது சொன்ன வார்த்தைகளை உட்கொண்டு மூன்றாம் திருமொழி அருளி செய்கிறாள். அதிலே ஆறாவது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறாள் என்னால், எங்களை மீன்கள் கயல் மீன்கள் வாழை மீன்கள் போன்றவை மட்டும் என்னை கதுவவில்லை, எங்களுக்கு இன்னும் துன்பம் எத்தாலே ஏற்படுகிறது என்றால், இங்கே இருக்கிற இந்த தாமரை நாளங்கள், இந்த பொய்கையிலே இருக்கக்கூடிய தாமரை தண்டுகள் இருக்கிறது, அதுகளும் கூட எங்களுக்கு வேதனையை உண்டாக்குகின்றது. ஆகையினாலே நாங்கள் மிகவும் இங்கே துன்பத்தை அடைந்திருக்கிறோம், நீ எங்களுடைய வஸ்திரத்தை எங்களுக்கு கொடுத்து விடு என்று கண்ணனை வேண்டுவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. தாமரை பொய்கை தாழ்களங்காலை கருவா விடத்தேளெறிந்தாலே போல வேதனையாத்தவும் பட்டோம் உடத்தையலத்தேரவிட்டு கூத்தாடவல்லோவே படைத்த எல்லாம் தவிர்ந்து எங்கள் வட்டை படைத்தருடாயே. தடத்தவிழ் தாமரை பொய்கை என்று இந்த தடம் என்றால் அதுல தாமரை மிக அதிகமாக பூத்திருக்கிறதாம். இந்த பொய்கையிலே மேலே இருந்து கண்ணபிரானுக்கு பார்க்கின்ற பொழுது எது தாமரை மலர் எது கோபிகையினுடைய முகம் என்று தெரியாத அளவுக்கு அங்கே அந்த தாமரை மலர்களும் கோபிகைகளுடைய முகங்களும் அந்த தடாகத்திலே நிறைந்திருக்கின்றனவாம். அப்படி இருக்கிற பொழுது இவர்கள் தண்ணீரினுடைய உள்ளேயே அழிந்து கிடக்கின்றபடியினாலே, அதாவது வஸ்திரங்களை அவன் அபகரித்து விட்டபடியினாலே தங்கள் மேனி வெளியிலே தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் நீரிலே மூழ்கி நிற்கிற காலத்திலே அந்த தாமரை பூக்களுடைய நாளங்கள் இவர்களுடைய காலை சுற்றி கொள்ளுகின்றனவாம். அதை சொல்லுகிறார்கள், தடத்தவிழ் தாமரை பொய்கை தாள்கள் எம் காலை கதுவா. அப்படி சுற்றி கொள்ளுகிற பொழுது எங்களுக்கு எவ்வளவு வேதனை உண்டாகிறது தெரியுமா? விடத்தேள் எரிந்தாலே போல, நல்ல கொடிய விஷமுள்ள தேள் அது கொட்டினால் அது எவ்வளவு வேதனையை உண்டாக்குமோ அது போன்ற வேதனை இப்பொழுது இந்த தாமரை நாளங்களாலே எங்களுக்கு உண்டாகிறது. ஆகையினாலே வேதனை ஆற்றவும் பட்டோம், மிக மிகுதியாக நாங்கள் வேதனையை அனுபவித்து விட்டோம். ஆகையினாலே எங்களை இந்த பொய்கையிலிருந்து கரையேற நீதான் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொன்னார்களாம். உடனே கண்ணன் என்ன சொல்லுகிறான், உங்களை கரையேற வேண்டாம் என்று யார் சொன்னது? நீங்கள் கரையேறி செல்லுங்களேன், உங்களை நான் தடுக்கவில்லையே என்று சொல்ல, உடனே அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், குடத்தை எடுத்து ஏற விட்டு கூத்தாடவல்லையங் கோவே. அப்பா, நீ எப்படிப்பட்டவன்? இப்பொழுது நாங்கள் இந்த நீரிலே இருக்கிற பொழுது மட்டுமா எங்களை மயக்கினாய் நீ? நாங்கள் ஊரிலே இருக்கிற பொழுதும் எங்களை மயக்குவதற்காக வென்றோம் நீ குடக்கூத்து ஆடினாய். அந்த குடக்கூத்து ஆடுவதிலே கண்ணனுக்கு உள்ள வல்லமை, அவன் சீரார் குடமிரண்டு ஏந்தி செழுந்தருவே ஆறார் எனச் சொல்லி ஆடுமது கண்டு என்று அவன் ஆடக்கூடிய அழகு இருக்கிறதே, அது எப்பேற்பட்ட அழகு! அதை சொல்லுகிறார்கள் இங்கே. குடத்தை எடுத்து ஏற விட்டு என்றால் அந்த குடங்களை எல்லாம் அப்படி தூக்கி எறிந்து கூத்தாட வல்ல எம் கோவே என்று
குடத்தை இட்டு நீ கூத்தாடுவது போல இப்பொழுது எங்களை நீ ஏறவிட்டு இப்படியெல்லாம் மகிழ்கிறாயோ என்பது போல பாவத்திலே குடத்தை எடுத்தேறவிட்டு கூத்தாடையல் வல்லையன் கோவே என்று அவனை கொண்டாடினார்களாம். சரி, உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்க உடனே சொல்லுகிறார்கள், படித்தை எல்லாம் தவிர்ந்து, படிரு என்னால் அதாவது அந்த தீம்பு, அந்த செய்யக்கூடிய குறும்புகள் அவை எல்லாவற்றையும் நீ தவிர வேண்டும் என்றார்கள். சரி, உங்களுக்கு வேண்டியது ஏதோ ஒரு வஸ்திரம் தானே, இந்தாருங்கள், என்னுடைய வஸ்திரத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று தான் அறையிலே அணிந்து கொண்டிருந்த ஒரு வஸ்திரத்தை அவர்களுக்கு கொடுக்க தொடங்கினான். உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்பா, உன்னுடைய வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு நாங்கள் ஊருக்குள்ளே சென்றால் ஊரிலே இருப்பவர்கள் எங்களை இன்னும் அல்லவா ஏசுவார்கள். ஆகையினாலே நீ என்ன செய்ய வேண்டும், எங்கள் பட்டை பணித்தருளாயே, நாங்கள் எந்த வஸ்திரத்தை அணிந்திருந்தோமோ, நாங்கள் எந்த வஸ்திரத்தை கரையிலே வைத்துவிட்டு சென்றோமோ அந்த வஸ்திரத்தை எங்களுக்கு கொடுத்து விடு, எங்களுடைய வஸ்திரத்தை எங்களுக்கு கொடுத்து விடு, உங்களுடைய வஸ்திரம் எனக்கு வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம் என்று அவனை பார்த்து இப்படியெல்லாம் சொன்னார்களாம். அப்படியும் கண்ணன் இன்னும் சிறிது நேரம் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்றிருந்தான் போலும். அதனாலே அவனை பார்த்து மறுபடியும் சொல்லுகிறார்கள், அப்பா, இதிலிருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம் என்று பார்த்தால் யாரிடத்திலே போய் முறையிடுவது, ஊரோ வெகு தூரத்தில் இருக்கிறது, இங்கிருந்து நாங்கள் கூக்குரல் இட்டாலும் அவர்களுக்கு கேட்காதே, ஆகையினாலே நீயே எங்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்து விடு என்று அவனை பார்த்து 7வது பாசுரத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார்கள். நீதி அல்லாதன செய்தாய், ஊரகம் சாலவும் சேர்த்தால் ஊழியெல்லாம் உணர்வானே, ஆர்வ உனக்கே உடையோ அம்மனமார் காணிலொட்டார் போர விழா எங்கள் வட்டை ஓங்குறந்தேரியாதே. அதாவது கீழே சொல்லுகின்ற பொழுது அந்த தண்ணீரிலே இருக்கக்கூடிய கயல் மீன்கள், வாழை மீன்கள் அவைகள் எங்களுடைய காலை கதுவுகின்றன என்றார்கள். அடுத்தபடியாக 6வது பாசுரத்திலே தெரிவிக்கிற பொழுது தாமரை நாளங்கள் அது எங்களை விடத்தேள் எறிந்தார் போல எங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறது என்றார்கள். இப்பொழுது அந்த வாழைகளும் வேண்டாம், அந்த தாமரை தண்டுகளும் வேண்டாம், வெறுமனே நீரிலே இருப்பதே எங்களுக்கு மிகவும் துன்பத்தை உண்டாக்குகிறது. எத்தனை நேரம் இந்த நீரிலே நிற்க முடியும்? அப்படி நீரிலேயே வெகு நேரம் நின்றால் அதுவே கூட நமக்கு ஒரு துன்பத்தை விளைக்கும் அல்லவா? அதைத்தான் சொல்லுகிறார்கள், நீரிலே நின்று அயர்க்கின்றோம். இப்படியே நாங்கள் அயர்த்து போய்விட்டோம், மிகவும் தளர்ந்து போய்விட்டோம். ஆனால் நீயோ என்ன செய்கிறாய்? நீதி அல்லாதன செய்தாய். பெண்கள் தனியாக குளித்துக் கொண்டிருக்கிற நீர்நிலைக்கு அருகிலே ஒரு புருஷன் வருவதே தவறு. அப்படி வந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய வஸ்திரங்களையும் எடுத்து வைத்துக் கொள்வது அதைவிட தவறு. அதை கொடு என்று கேட்கின்ற பொழுதோ அதை கொடுக்க மாட்டேன் என்று குறும்பு செய்வது எவ்வளவு பெரிய தவறு. இதெல்லாம் நீதி அல்லாதன என்று அவனை பார்த்து சொல்லுகிறார்களாம். நீதி அல்லாதன செய்தாய் என்று அவனை பார்த்து சொன்னார்களாம். உடனே கண்ணன் சொன்னான், நான் நீதி அல்லாதனதான் செய்கிறேன், உங்களால் என்னை என்ன செய்ய முடியும்? முடிந்தால் ஊரிலே போய் சொல்லுங்கள் என்று அவர்களை பார்த்து சொன்னானா. உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எப்படி ஊரிலே போய் சொல்ல முடியும்? ஊரகம் சாலவும் செய்தால், ஊரகமானது அது ஊரானது தொலைவிலே இருக்கிறது, அதிலேயும் எங்களுடைய அகம் அதிலே இன்னும் தள்ளி இருக்கிறது, அதிலே சாலவும் செய்து என்னால் வெகு தூரத்தில் இருக்கிறது என்று அர்த்தம். ஆக ஊரகம் சாலவும் செய்தால் மிகவும் வெகு தூரத்தில் இருக்கிறது, என்ன செய்வது என்றே எங்களுக்கு தெரியவில்லை என்று அவனை பார்த்து சொன்னார்களாம். உடனே கண்ணன், உங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்றால் அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று அவர்களை பார்த்து கண்ணன் கேட்க, உடனே அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், ஊழியெல்லாம் உணர்வானே. அப்பா, எங்களுக்குத்தான் எதுவும் தெரியாது என்று சொன்னோமே தவிர உனக்கு தெரியாததும் உண்டோ? இந்த அண்டங்களுக்கு பிரளயத்தாலே பெரிய ஆபத்து வந்த பொழுது அவைகள் அறியாமல் இருக்க செய்தேயும் நீயே அதை முன்னமே அறிந்து அவற்றையெல்லாம் ரட்சித்தவன் அல்லவோ? ஆகையினாலே நீ என்ன செய்தாய் என்றால் ஊழியெல்லாம் உணர்வான் என்று ஊழிக்காலத்தை உணர்ந்து இவர்களுக்கு செய்ய வேண்டிய ரட்சணத்தை நீ அறிந்து செய்பவன் அல்லவா என்று அவனை பார்த்து சொன்னார்கள். அதுபோல எங்களுக்கும் கூட ரட்சணத்தை நீயே அறிந்து எங்களுக்கு நீ செய்ய வேண்டும் என்று அவனை பார்த்து சொன்னார்கள். உடனே அவன் சொன்னான், ஊழிக்காலத்திலே அவைகளுக்கெல்லாம்
நான் செய்வதாக இருந்த ரக்கணத்தை அவைகள் தடுக்கவில்லையே. ஆகையினாலே அவர்களை நான் காத்தேன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே, என்னை விட்டு விலகி என்றோ செல்லுகிறீர்கள். உங்களை நான் எப்படி ரட்சிப்பது? என்னை ஊழியெல்லாம் உணர்வான் என்று சொன்னீர்கள். ஆனால் நீங்கள் எனக்கு அப்படி வேண்டியவர்களாக, என்னை விரும்புபவர்களாக இருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லையே என்று அப்படி அவர்களை பார்த்து வேடிக்கையாக சொன்னானாம். உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆர்வம் உனக்கே உடையோம். எங்களுக்கும் கூட உன்னோடு சேர வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. ஆர்வம் உனக்கே என்றால் உனக்கே, உனக்காகவே நாங்கள் இருக்கிறோம். உன்னோடு சேர வேண்டும் என்பதே எங்களுடைய ஆர்வமும் தான் என்றாரா. உடனே கண்ணன் கேட்டான், அப்படி என்றால் வந்து சேர வேண்டியது தானே என்றால், அம்மனைமார் காணில் ஒட்டார். அந்த அம்மனைமார் ஊரிலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் எங்களை உன்னோடு சேரவிட மாட்டேன் என்கிறார்களே, அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழென்றோ நாங்கள் இருக்கிறோம். ஆகையினாலே இப்பொழுது நீ எங்களுடைய பட்டை கொடுத்து விடு என்று சொன்னார்கள். உடனே கண்ணன் அந்த பட்டை அப்படி அவர்களுக்கு கொடுப்பது போல அப்படி கையாலே எடுத்து நீட்டினான். ஆனாலும் அவர்களுக்கு இது எட்டவில்லையாம். உடனே அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், போரவிடாய் எங்கள் பட்டை. நீ பூங்குருந்தேறி இராமல் இந்த பூங்குருந்த மரத்திலே ஏறி இருந்து கொண்டிருக்கிறாயே, அப்படி இராமல் எங்களுடைய பட்டை எங்களுடைய கைக்கு எட்டும்படியாக கொண்டு வந்து எங்களிடத்திலே நீ கொடுத்து விடு என்று அவனை பார்த்து, நாங்கள் உனக்கே ஆர்வமுடையோம் என்று உன்னுடைய அடியவர்கள் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று திருப்பாவிலே அருளி செய்தது போல இங்கேயும் ஆர்வம் உனக்கே உடையோம் என்று அவனுக்கே தாங்கள் அற்று தீர்ந்தபடியை இந்த பாசுரத்திலே தெரிவித்தார்கள். அனுபவம் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.